கோவை, ஈரோடு, சேலம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் வியாழக்கிழமை கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு உள் கர்நாடகா முதல் குமரிக்கடல் வரை வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் செவ்வாய், புதன்கிழமைகளில் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி மாவட்டங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. வியாழக்கிழமை கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெள்ளிக்கிழமை நாமக்கல், கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நேற்று 11 இடங்களில் வெயில் சதமடித்தது. தமிழ்நாடு முழுவதும் கோடை வெயில் சுட்டெரிக்க துவங்கிய நிலையில் நேற்றும் பல்வேறு இடங்களில் வெயில் வாட்டியது. அதிகபட்சமாக வேலூரில் 104.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கரூர், பரமத்தியில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், ஈரோட்டில் 102.6 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவானது. திருச்சி விமான நிலையம், மதுரை விமான நிலையம், தருமபுரி ஆகிய இடங்களில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயிலும், மதுரை நகரம், திருப்பத்தூர், நாமக்கல் ஆகிய இடங்களில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயிலும் வாட்டியது. அதேபோல சேலம், திருத்தணி ஆகிய இடங்களிலும் வெயில் சதமடித்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழக உள் மாவட்டங்களில் வரும் வியாழக்கிழமை வரை அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதிக வெப்பநிலை, அதிக ஈரப்பதம் இருக்கும் நிலையில் கடலோர தமிழகத்தில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடும் வெப்பம் காரணமாக வீடு மற்றும் அலுவலகங்களில் ஏசி மற்றும் ஏர்கூலர் பயன்பாடு அதிகரித்த நிலையில் நாட்டில் இதுவரை இல்லாத அளவாக மின் நுகர்வு 252 ஜிகாவாட்டாக உயர்ந்து புது உச்சம் தொட்டது. இந்தியாவில் கோடை வெயில் கொளுத்தி வரும் நிலையில் பகல் நேரங்களில் ஏசி, ஏர்கூலர், மின்விசிறி இன்றி இருக்க முடியாது என்ற சூழல் நிலவி வருகிறது. இதனால் நாளுக்கு நாள் மின் நுகர்வு அதிகரித்து வருகிறது. இந்தியாவில் இதுவரை இல்லாத வகையில் மின் நுகர்வு 252 ஜிகாவாட்டாக அதிகரித்து புது உச்சம் தொட்டுள்ளது. வடமேற்கு, மத்திய மற்றும் கிழக்கிந்திய பகுதிகளில் நிலவும் கடும் வெப்பச்சலனம் காரணமாக நாளுக்கு நாள் மின் நுகர்வு அதிகரித்திருப்பதாக மத்திய மின்சாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் மே மற்றும் ஜூன் மாதங்களில் நாட்டில் வெப்பச்சலனம் அதிகரிக்கும் என்பதால் மின் நுகர்வு மேலும் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தமிழ்நாட்டிலும் மின் நுகர்வு அதிகப்படியாக 21,060 மெகாவாட்டாக உச்சம் தொட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் வெயில் வாட்டி வரும் சூழலில் சுற்றுலா தலங்களில் பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். அந்த வகையில் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளது. தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சிக்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் பல வண்ணங்களில் பூத்து குலுங்கும் மலர்கள் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகின்றன. லீவ்னால இங்க வந்தோம். நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்தோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. அங்க வெயில்ல இருந்ததுக்கு இங்க வந்தப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்தேன். கலர்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் இங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வரோம் இங்கே ஊட்டிக்கு. நம்ம சென்னையில் இருக்க ஹாட்டை விட இங்கே ரொம்ப கூலாக இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருப்பரப்பு அருவியில் திரண்ட மக்கள் ஜில்லென கொட்டும் அருவியில் உற்சாக குளியலிட்டனர். கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்த நிலையில் சீனிவாசபுரம், உகார்த்தே நகர், மூஞ்சிக்கல், ஏரிச்சாலை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் சாலைகளில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வரும் நிலையில் 7ஆம் நாளில் நந்திகேஸ்வரர் யாழி வாகனத்தில் சுவாமியும் அம்மனும் எழுந்தருளினர். முன்னதாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலின் முத்துராமையர் மண்டபத்தில் சிறப்பு பூஜைகளும் தீபாராதனைகளும் நடத்தப்பட்டன. தொடர்ந்து சுவாமியும் அம்மனும் அம்மன் சன்னதி, தேரடி, விளக்குத்தூண், தெற்கு, மேல, வடக்கு, கீழ்மாசி வீதி உட்பட முக்கிய இடங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து மீண்டும் கோவிலை வந்தடைந்தனர். வீதி உலாவின் போது குழந்தைகள் மற்றும் பெண்கள் பலர் சிவன், பார்வதி, மீனாட்சி, முருகன், விநாயகர் உள்ளிட்ட கடவுள் வேடமிட்டு ஊர்வலமாக வந்தனர்.
4 மாசி வீதிகளிலும் ஏராளமான பக்தர்கள் காத்திருந்து சுவாமி அம்மனை மனமுருக தரிசனம் செய்தனர். இதனை முன்னிட்டு 4 மாசி வீதிகளிலும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது. சென்னையில் துறைமுகம் தவிர 15 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஆண்களை விட பெண்களே அதிகம் பேர் வாக்களித்துள்ளனர். சென்னையில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தம் 28,93,505 வாக்காளர்கள் உள்ள நிலையில் 24,21,186 பேர் ஜனநாயக கடமையை நிறைவேற்றியுள்ளனர். மொத்தமாக 83.68 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. ஆண்களை விட 75,561 பெண்கள் கூடுதலாக வாக்களித்துள்ளனர். துறைமுகம் தவிர பிற அனைத்து தொகுதிகளிலும் பெண்களே அதிகளவில் வாக்களித்துள்ளனர். மூன்றாம் பாலினத்தவர்கள் 489 பேர் தங்களது வாக்குரிமையை பயன்படுத்தியுள்ளனர். தொகுதி வாரியாக பார்க்கையில் ஆர்கே நகர் தொகுதியில் அதிகபட்சமாக 90.56 விழுக்காடு பதிவாகியுள்ளது. படித்தவர்கள் அதிகம் வசிக்கும் மயிலாப்பூர் தொகுதியில் குறைந்தபட்சமாக 74.84 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. ஆர்கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எழும்பூர், ராயபுரம், துறைமுகம் ஆகிய தொகுதிகளை உள்ளடக்கிய வடசென்னையில் 85.20 விழுக்காடு பேர் வாக்களித்துள்ளனர். சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, 1000 விளக்கு, அண்ணா நகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தியாகராய நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி தொகுதிகளை உள்ளடக்கிய தென் சென்னையில் 82.26 விழுக்காடு பேர் வாக்களித்துள்ளனர். தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளில் 220 தொகுதிகளில் கடந்த தேர்தலை விட இம்முறை வாக்குப்பதிவு அதிகரித்திருப்பது தெரியவந்துள்ளது. அதில் அதிகபட்சமாக ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் 64,000 வாக்குகளும், மாதவரத்தில் 57,000 வாக்குகளும், சோழிங்கநல்லூரில் 56,000 வாக்குகளும் கூடுதலாக பதிவாகியுள்ளன. அதே சமயம் மதுரை தெற்கு, ஆர்கே நகர், 1000 விளக்கு உட்பட 14 தொகுதிகளில் கடந்த தேர்தலை விட இம்முறை குறைவான வாக்குகளே பதிவாகின. மண்டலங்கள் வாரியாக பார்த்தால் வட தமிழ்நாட்டில் உள்ள 41 சட்டமன்ற தொகுதிகள் அனைத்திலும் கடந்த தேர்தலை விட இந்த முறை அதிகம் பேர் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றியுள்ளனர். டெல்டா மற்றும் மேற்கு தமிழ்நாட்டில் தலா ஒரு தொகுதியில் மட்டும் கடந்த முறையை விட இந்த தேர்தலில் குறைவான வாக்குகள் பதிவாகின. அதேபோன்று சென்னையில் 9 தொகுதிகளிலும், தென் தமிழ்நாட்டில் 3 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு குறைந்துள்ளது. நகர்ப்புறங்களை விட புறநகர் பகுதிகளில் அதிகம் பேர் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றியிருப்பதும் தெரியவந்துள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பல தொகுதிகளில் கடும் இழுபறி இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2008ஆம் ஆண்டில் நடந்த தொகுதி மறுவரையறைக்கு பிறகு நடைபெற்ற 3 சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றியாளர்களுக்கும் 2ஆம் இடத்தில் உள்ளவர்களுக்கும் இடையிலான வித்தியாசத்தை ஆராய்ந்தால் 2016இல் தான் மிக நெருங்கிய போட்டி நிலவியது. அந்த தேர்தலில் ஆளும் அதிமுகவுக்கும் திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் சுமார் 1 விழுக்காடாக இருந்தது. அப்போது 50%த்திற்கும் மேற்பட்ட தொகுதிகளில் 5,000த்திற்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்திலேயே வெற்றி தீர்மானிக்கப்பட்டது. இதற்கு மக்கள் நல கூட்டணி, பாமக மற்றும் பாஜக தனித்து போட்டியிட்டதே காரணமாக பார்க்கப்பட்டது. 2021 தேர்தலில் இவற்றில் பெரும்பாலான கட்சிகள் திமுக அல்லது அதிமுக கூட்டணியில் இணைந்திருந்தன. தற்போதும் அதே நிலைதான் நீடிக்கிறது. எனினும் தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகையால் வாக்குகள் பிரியும் சூழல் உருவாகியுள்ளது. இது திமுக, அதிமுக கூட்டணி கட்சிகளின் வெற்றி விளிம்பை குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பலமுறை போட்டி நிலவும் போது குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி தோல்வி முடிவு மாறும் என்பதால் இந்த தேர்தல் முடிவு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவின் வெற்றி வாய்ப்பு குறித்த கேள்விக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் ரியாக்ஷன் தான் இது. கடந்த வியாழக்கிழமையன்று தேர்தல் நிறைவடைந்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஓய்வெடுக்க தனது குடும்பத்துடன் கொடைக்கானல் சென்றுள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டதும் சுற்றுலா பயணிகள் அவருடன் உரையாடி செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். அப்போது தாவேகாவை குறிப்பிட்டு முதலமைச்சரை அவரது சிக்னேச்சர் சைகையை ஒன்ஸ் மோர் செய்ய வைத்து மகிழ்ந்தனர். முன்னதாக காங்கிரஸ் உடனான தொகுதி பங்கீடு முடிந்த பிறகு முதலமைச்சரின் இந்த சைகை சமூக வலைதளங்களில் வைரலாகி அவரது ஐகானிக் சைகையாகவே மாறியது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சரின் வருகையொட்டி கொடைக்கானலில் 2 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 4 நாட்கள் ஓய்வுக்கு பிறகு முதலமைச்சர் சென்னை திரும்ப திட்டமிட்டுள்ளார்.